சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இது போன்ற படுகொலைகள், நிறைய கொலை வழக்குகளில் இளம் சிறார்கள், அதாவது பள்ளியில் 10ஆம் வகுப்பு கீழே படிக்கிற பள்ளி மாணவர்களாலும் கல்லூரி மாணவர்களாலும் இது போன்ற சம்பவங்கள் பெருமளவிலே நடைபெற்று வருவதை கண்கூடாக பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக நான் பார்க்கிறேன். அவர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்ற போது பிற்காலத்தில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும், தூக்கு தண்டனை கிடைக்கும், தன்னுடைய கல்வி பாதிக்கப்படும், தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் என்கிற எந்த சிந்தனையும் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அதற்கும் அடிப்படை காரணம், பரவலாக இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளின் முன்பாக விற்கப்பட்டு வந்த கஞ்சா, அபீன், போதை மாத்திரை பழக்கங்களுக்கும் அடிமையாகிறார்கள். ஆக அதற்கு அடிமையாகாமல் ஒரு சீர்பட்ட, ஒரு செம்மையான ஒரு தமிழ் சமூகம், இளைய தலைமுறை உருவாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அந்த மாணவர்களை பண்படுத்துகிற, பக்குவப்படுத்துகின்ற கல்வி முறை வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில் நீதி போதனை வகுப்புகள் இருந்தன. விளையாட்டு பயிற்சிக்கு இருக்கிற ஆசிரியர்கள் கட்டுப்பாடாக ஒழுங்காக வைத்திருப்பார்கள். குறிப்பாக விளையாட்டு ஆசிரியர்கள் கைகளிலே பிரம்புகள் இருக்கும். அது அன்பாகவும் அந்த பிரம்பை பயன்படுத்துவார்கள், அதற்றலாகவும் பயன்படுத்துவார்கள். கடந்த கால அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது, வகுப்பறைகளை பிரம்பு வைத்துக்க கூடாது என்கிற உத்தரவுக்கு இணங்க இன்றைக்கு மாணவர் சமூகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் அச்சப்படுகிறார்கள். அப்படியே கட்டுப்படுத்துகின்ற ஆசிரியர்கள், உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியில் சென்னையில் ஒரு வகுப்பறையில் ஒரு பெண் ஆசிரியர் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு ஆசிரியர்களை மாணவர்கள் வகுப்பிலேயே அடிப்பது, உதைப்பது, பெற்றோர்களையே கொலை செய்வது, தாயே மது வாங்குவதற்கு பணம் தரவில்லை என்றால் கள்ள தூக்கி போட்டு தலையில் கொலை செய்வது, இது நாளொரு மேனியும் பொழுதுவனமும் அதிகரித்து வருகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம், இன்றைய இளைய தலைமுறைக்கு, மாணவர் சமூகத்திற்கு சரியான பண்பு நெறிகளை, ஒழுக்க நெறிகளை, தலைமை பண்புகளை குறித்தான ஒரு சரியான ஆசிரியரின் ஊடாக அவர்களுக்கு அந்த கல்வியை போதிக்க தவறியது என்கிற அடிப்படையில் நம்முடைய அரசு இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கருத்து சொல்லி வந்து கொண்டிருந்த போது உடனே அவை முன்னவர் எழுந்து, சம்பந்தம் இல்லாமல் இதையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று அவர் எனக்கான முழுமையான பேசுவதற்கான வாய்ப்பை பேரவைத் தலைவரிடம் முறையிட்டு தடுத்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு 50 ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கிற, சட்டப்பேரவையிலே 45 ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துரைமுருகன் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார். இதே நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த அமைச்சர்கள், அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள். ஆக ஒரு ஆலோசனையை இந்த அரசுக்கு காவல்துறையிலே 1.5 லட்சம் பேர் பணி செய்கிறாங்க. அதில் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய 1% காவல்துறையினர் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற அந்த அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பேசிய கருத்துக்களின் அடிப்படையில், நான் பரிந்துரைத்த அடிப்படையிலே இதுபோன்று சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக இருந்தார்கள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்து ஒரு காவல் கண்காணிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் என்பவரை என்னுடைய பரிந்துரையின் பேரில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள். இதையெல்லாம் நான் பட்டியலிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே அந்த பணிகளிலே தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்களை இடமாற்றம் மட்டும் தீர்வல்ல, சஸ்பெண்ட் தீர்வல்ல, விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை எல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்டேன். ஆனால் எனக்கு அங்கு வாய்ப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை. அதனால் சொல்லுகிறேன், கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் எடுத்த அது போன்ற நடவடிக்கைகளை, யார் இன்னைக்கு வேலியே பயிரமைய நடவடிக்கையில் ஈடுபடுற காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் இது போன்ற சம்பவங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பணிமாறுதல் செய்வது, பணி நீக்கம் செய்து பாதி சம்பளம் கொடுப்பது தீர்வாகாது. ஏன்னா அவர்கள் தான் எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் வாழ்ற 7 கோடி மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற காவல் பணியை செய்யக்கூடியவர்கள். அதில் 90%, 99% நேர்மையானவர்கள் இல்லது இது போன்ற தவறுகளில் ஈடுபடாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த 1% காவலர்கள் தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். சில இடங்களில் தவறான வேலையில் ஈடுபடுறாங்க, போலி ஆவணம் தயாரிக்கிறாங்க, அவங்களே வழிபறி பிட் பாக்கெட் பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி பாதி சம்பளம் கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக இந்த கவன ஈர்ப்பினூடாக ஒரு நல்ல ஆலோசனையை சொல்வதற்கு கூட அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிப்பது அது உண்மையிலேயே எனக்கு வேதனை அளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.